வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம மரபுத்தொடர் அகரவரிசை அப்படின்ற புத்தகத்திலேருந்து பாடங்கள் பார்க்க போகிறோம். மரபுத்தொடர் தொடர்பாக நம்ம இதற்கு முன்பு ஒரு 7 வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. இதில் 54 பக்கங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம 3 பாகமாக கூட பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த மரபுத்தொடர்கள் கூட மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு ரிவிஷனாக நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே பாடத்தை பார்த்துடலாமா? பாருங்கள், அகட விகடம். அகட விகடம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தந்திரம் தட்டு மாற்று. முன்பெல்லாம் டிவியில் அகட விகடம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதில் பூரா அந்த புதிர் கேள்விகள்லாம் கேட்கப்படும். சரிங்களா? அகட விகடம்னா தந்திரம் தட்டு மாற்று. அகலக்கால் வைத்தல். அகலக்கால் வைத்தல்லாம் நமக்கு தெரியும். எல்லை கடந்து போகிறது, அளவு கடந்து போதல். வரை அப்படின்னா எல்லை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. மலை அப்படிங்கிறதையும் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. வரையாடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்து அக்கறை பச்சை, அதாவது தூரத்து பச்சை சொல்லுவாங்களா. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா பார்க்குறதுக்கு பசுமையாக நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். அங்கே போய் பார்த்தா தான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். அப்போ அக்கறை பச்சை இல்லை தூரத்து பச்சை அப்படின்னா பொய் தோற்றம். அக்கு தொக்கு. அக்கு தொக்குன்னா சொந்த பந்தம், ஒட்டு உறவு, உதவிக்கு ஆளே இல்லாதவங்க. சரிங்களா? அப்போ அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று, தொடர்பு. சரிங்களா? அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரினா நம்ம வீட்டிலையே சொல்லுவோம். எவருக்கும் அடங்காதவன் அல்லது எவருக்கும் அடங்காதவள், அவங்கள தான் அடங்கா பிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், அடரடி படரடி. அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் இல்லைனா பெரும் கூச்சல். அடுத்து அடாதுடி. அடாதுடி அப்படின்னா தீச்செயல். அடாது செய்கிறாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடாதுடினா தீச்செயல், தீம்பு. அடுத்து அடாப்பிடி. அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடிக்கொருக்கால். அடிக்கொருக்க இதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவான். என்னது? அகைன் அண்ட் அகைன் நடக்கிறது, திரும்ப திரும்ப நடக்கிறது. அப்போ அடிக்கடி. அடுத்து அடித்தாம் பிடிச்சாம் வியாபாரம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடித்து பிடிச்சி கம்மி விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடித்தாம் பிடிச்சாம் வியாபாரம்னு என்னது? மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடுத்து பாருங்கள், அடிதடி அடிபிடி. அடிதடி அடிபிடினாலே, அடிதடினாலே நமக்கு தெரியும் சண்டை. அப்போ அடிதடி அடிபிடினா சண்டை. அடுத்து அடிதண்டம் பிடிதண்டம். அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். முழுமையாக வசப்பட்டது தான் அடிதண்டம் பிடிதண்டம். அடியடியாக சொல்கிறாங்க இல்லையா, வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லணும். அப்போ என்னது? தலைமுறை தலைமுறையாக. அடியடியாகன்னா தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய். அடுக்கடுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா என்னது? ஒரு வரிசையாக வைக்கிறது. அப்போ வரிசை வரிசையாக. அடுக்கு குலைதல் அப்படின்னா அடுக்கி வச்சுருக்கிறத குலைக்கிறது, அதனுடைய நிலையிலிருந்து குலைக்கிறது. அப்போ நிலை அழித்தல். நிலை அழித்தல். அண்டப்புரட்டன். அண்டம் அப்படின்னா நமக்கு தெரியும், அண்டம் மிகப்பெரியது. புரட்டன்னா பொய் சொல்லணும். அப்போ பெரிய அளவுக்கு பொய் சொல்லக்கூடியவன். அப்போ பெருந்தீயன். அண்டப்புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். அமளி பண்ணுதல். அமளினாலும் சச்சரவு, சண்டை, இது போன்றது தான். அப்போ அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல். அமுது குத்துதல். அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர். உரைமோரை பாலில் ஊற்றுறாங்க இல்லையா, அந்த உரைமோரை பாலில் ஊற்றுனா அது ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து திருப்பி தயிராக மாறிடும். அப்போ அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோரை பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல். அரங்கேற்றுதல்னால் இப்போ ஒரு நூல் படைத்தாலோ இல்லை ஒருத்தர் ஒரு நாட்டியம் கற்றுக்கிட்டாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சபையில் பலர் அறியுமாறு அதை அரங்கேற்றம் செய்வாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. சரிங்களா? அப்போ புது நூல், நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்க செய்தல் தான் அரங்கேற்றுதல். அடுத்து பாருங்கள், அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னது? நோய் முற்றியதால் ஏற்படக்கூடிய வலி தான். சரிங்களா? அரட்டல் புரட்டல் சொல்லுவாங்களே, வயசானவங்க அரட்டு புரட்டிக்கிட்டே படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழக்கூடிய வலி. அரை மனிதன். அரை மனிதன்னா மதிப்பு இருக்கா? அரை காசு கூட மதிப்பு இருக்கா? சரிங்களா? அப்போ அரை மனிதன் அப்படின்னா என்னது? மதிப்பு குறைந்தவன். அரிப்பறித்தல். அரிப்பறித்தல். சரிங்களா? வலியினம் மிகுந்து வந்திருக்கு. அரிப்பறித்தல் அப்படின்னா கொளித்தெடுத்தல். சரிங்களா? கொளித்தெடுத்தல். அடுத்து அரைகுலை. அரைகுலைய தலைகுலைய. அரைகுலைய தலைகுலைய அப்படின்னா மிக விரைவாய். அரைகுலைய தலைகுலைய அப்படின்னா மிக விரைவாய். அடுத்து பாருங்கள், அரைகுறை. அரைகுறை அப்படின்னா அதற்கு என்ன? அரைகுறைனா முற்றுப்பெறாமை. அரைகுறையாக எந்த வேலையும் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அரைகுறையனா முற்றுப்பெறாமை. அடுத்து
அரைப்படிப்பு. அரைப்படிப்பு அப்படின்னா என்னது? நிரம்பாத கல்வி. அரைனாலே என்னது? பாதி, முற்று பெறாது. சரிங்களா? அடுத்து அலக்கலக்காய் இல்லைன்னா அழகழகாக அப்படின்னா என்னது? தனித்தனியாக. ஏற்கனவே பார்த்ததான். அலக்கலக்காய் அழகழகாக அப்படின்னா தனித்தனியாய். அடுத்து அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா என்னது? வீணா வந்துட்டு போன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. அப்போ அழைத்து வருத்துதல் இல்லைன்னா கெடுத்தல். அடுத்து அலைக்குலையாக்குதல். அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலைகுலையச் செய்தல். அலைகுலையாக்குதல்னா நிலைகுலையச் செய்தல். அள்ளிச்சில்லுப்படுதல். அள்ளிச்சில்லுப்படுத்தல் அப்படின்னா என்னது? சில்லு அப்படின்னாலே என்னது? சிறிய சிறிய துண்டுகள். அப்போ அள்ளிச்சில்லுப்படுதல்னா சிறிது சிறிதாக கெடுத்தல். அள்ளும் பகலும் நமக்கு தெரியும். அள்ளும் பகலும்னா இரவும் பகலும். அல்லோல ஹல்லோலம் அப்படின்னா என்னது? திருவிழா அல்லோல ஹல்லோலப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அல்லோல ஹல்லோலம்னா ஆரவாரம். அவசர குடுக்கை. அவசர குடுக்கைன்னா நமக்கு தெரியும் என்னது? பதற்றக்காரன். அடுத்து அவிழ்த்து கொட்டுதல். அவிழ்த்து கொட்டுதல்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுக்கறது. அவிழ்த்து கொட்டுதல்னா நீ என்ன சொந்த காசு வந்து அவிழ்த்து கொட்டுற அப்படின்லாம் கேட்பாங்களே. அப்போ அவிழ்த்து கொட்டுதல்னா தன்னுடைய சொந்த பொருளிலிருந்து எடுத்து தர்றது. அடுத்து பாருங்கள், அழித்தழித்து. அழித்தழித்து அப்படின்னா என்னது? திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அதான் வந்து அழித்தழித்து. அடுத்து அழிவழக்கு. அழிவழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன். அழுக்கல்லன் தொழுக்கல்லன்னா என்னது? பாசாங்கு செய்கிறவன், ஏமாத்துறவனை தான் அழுக்கல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அழுமூஞ்சி. எப்போ பார்த்தாலும் அழுமூஞ்சியாகவே இருக்குன்னா அது டல்லாக இருப்பாங்களா அவனை சொல்லுவாங்க பொலிவற்றவன். பொலிவற்ற முகமுள்ளவனை அழுமூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அளப்பளத்தல். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் இல்லைனா முறுமுறுத்தல். சரிங்களா? அளப்பளத்தல்னா போல தொணத்தொன்னு பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அளப்பளத்தல். அழுப்புதல் முறுமுறுத்தல். அடுத்து அளப்பறிதல். அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். சரிங்களா? அளப்பறிதல்னா என்னது? அவங்க மனசில் இருக்க உட்கருத்தை வந்து தந்திரமாய் அறிதல் தான் அளப்பறிதல். அளவலாவுதல். அளவலாவுதல்னா என்னது? கலந்து பேசுதல். போய் நண்பர்களுடன் வந்து அளவலாவினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அளவலாவுதல்னா போய் கலந்து பேசுகிறது. அடுத்து அளவுபடுத்துதல். அளவுபடுத்தல்னா என்னது? ஒரு வரையறை செய்கிறது. அளவுபடுத்தல்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி. அல்லாடி தள்ளாடினா தள்ளாடி தள்ளாடி வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அல்லாடி தள்ளாடினா தளர்ந்த நடையாய். சரிங்களா? தளர்ந்த நடையை தான் அது அல்லாடி தள்ளாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அள்ளி கொட்டுதல். அள்ளி கொட்டுதல்னா என்னது? மிகச் சம்பாதித்தல். இப்போ சொல்லுவாங்க இல்லையா? கட்டுமரத்தை எடுத்துகிட்டு கடலுக்கு போனால் மீனை பூரா அள்ளி கொட்டிட்டு வந்துட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அள்ளி கொட்டிட்டு போயிட்டு தான் என்னது? அதிகமாக சம்பாதித்தல். அடுத்து பாருங்கள், அள்ளித்துள்ளுதல். அள்ளித்துள்ளுதல் அப்படின்னா என்னது? மிகச் செருக்குதல். அள்ளித்துள்ளுதல்னா மிகச் செருக்குதல். அடுத்து அள்ளி இறைத்தல். அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுறது தான் வந்து என்னது? அள்ளி இறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அள்ளி விடுதல். அள்ளி விடுதல்னா என்னது? ஏராளமாக கொடுத்தல். அள்ளி விடுதல்னா ஏராளமாக அதிகமாக கொடுக்கறது. அறக்க பறக்க அப்படின்னு என்னது? விழுந்து விழுந்து விரைவாக. அறக்க பறக்க கிளம்பி போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, விழுந்து விழுந்து வேகமாக போயிட்டு வர்றது. அறம்பாடுதல். அறம்பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். அதான் வந்து அறம்பாடுதல். சரிங்களா? அதாவது மேன்மைப்படுத்தியிருக்காங்க. நேரடியாக சொன்னால் ஒருத்தரை பழிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தீய பயன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் கூட என்ன சொல்கிறாங்க? இடக்கரடக்கல் முறை மூலமாக அறம்பாடுதல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம அறம்னா என்னது? பொதுவாக நன்மை அறம் அப்படின்னு தெரியும். அதனால் நம்ம அந்த இதில் யோசிப்போம். ஆனால் பாருங்கள், அறம்பாடுதல்னா தீச்சொல்பட்டு தீ பயனுண்டாக்க பாடுதல். அடுத்து அரிதுயில். அரிதுயில்னா யோக நித்திரை. சில கோயிலெல்லாம் சொல்லுவாங்க கடவுள் வந்து யோகத்தில் இருக்கார், நித்திரை யோக நித்திரையில் இருக்கார், அரிதுயில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அறிமுகம். அறிமுகம்னா என்னது? தெரிந்த முகம், பழக்கம். ஏற்கனவே எனக்கு அறிமுகமான நண்பர் தான் அப்படின்னா என்னது? பழக்கமானவங்க. அறிமுகமான இடம் தான் அப்படின்னா என்னது? ஒரு பழக்கமான இடம் அப்படின்ற பொருளை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அடுத்து அறிவறிவாக. அறிவறிவாகன்னா என்னது? விளக்கமாக இல்லைன்னா தீர அப்படின்னு அர்த்தம். தீர்க்கமாக தீர விளக்கமாக. அடுத்து அறுதியிடுதல். நான் அறுதியிட்டு கூறுகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களா என்னது? முடிவுக்கு கொண்டு வருதல். இதுதான் இறுதியான முடிவு. அறுதியிடுதல்னால் என்னது? முடிவாக இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு விளக்குவாங்களே, அந்த இதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அறுத்து கட்டுதல். அறுத்து கட்டுதல்னால் கணவன் மனைவி கடையில் சண்டை வந்துச்சுன்னா அது அறுத்து கட்டிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் வாழவே முடியாதா அப்படின்னா ஒன்று என்ன சொல்லுவாங்க? அத்துக்கட்டு அப்படின்னு பேச்சொல்லாக சொல்லுவாங்க. அப்போ அறுத்து கட்டுதல் என்னது? தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அதைத்தான் வந்து அறுத்து கட்டுதல்ன்றாங்க. ஏன்னா
ஒரு கணவனிடமிருந்து பிரிந்து இன்னொரு திருமணம் செய்து கொள்வது வந்து இந்த அறுத்து கட்டுதல். தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுப்புச்சுகம். அறுப்புச்சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறுப்புச்சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறைகூவுதல். அறைகூவுதல்னா என்னது? போருக்கு அழைத்தல். சரிங்களா? பல பேருக்கு தெரிய மாதிரி அறைகூவுதல்னா போருக்கு அழைத்தல். அறைமுறையிடுதல். அறைமுறையிடுதல்னா என்னது? முறையிடுதல் அப்படின்னாலே நமக்கு தெரியும், போய் அவரிடம் முறையிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ என்னது? குறையை தெரிவித்தல். அற்றுப்போதல். அற்றுப்போதல்னு வச்சுக்க என்னென்னா, அதாவது சொல்லுவாங்களே, உன் மேலே இருக்க பாசமே எனக்கு அத்து போயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அற்றுப்போதல்னா என்னது? முழுதும் ஒளிதல் இல்லைனா இடைமுறித்தல். முழுதும் ஒளிதல் இல்லைனா இடைமுறிதல். அடுத்து ஆக்கங்கூறுதல். ஆக்கங்கூறுதல். ஆக்கங்கூறுதல் அப்படின்னா என்னது? ஆசி கூறுதல், வாழ்த்துதல். ஆக்கங்கூறுதல். ஆக்கம்னாலே என்னது? செல்வம், அதை பெருகிறதுக்காக சொல்கிறது. ஆக்கம்னா செல்வம் தானே. அப்போ செல்வம் பெருக என்ன சொல்லுவாங்க? வாழ்த்துவாங்க. அப்போ ஆக்கங்கூறுதல்னால் ஆசி கூறுதல், வாழ்த்துதல். ஆசாரக்கள்ளன். ஆசாரக்கள்ளன் அப்படின்னா என்னது? ஒழுக்கமுள்ளவன் போல நடித்து ஏமாற்றக்கூடியவனை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? ஆசாரக்கள்ளன். ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். ஆசை வார்த்தைன்னா என்னது? நம்பிக்கை உண்டாகிற மாதிரி சொல்லத்தான் ஆசை வார்த்தை அப்படின்வாங்க. அடுத்து ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா என்னது? ஆடைக்கும் கோடைக்கும் நாங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இந்த மாதிரியான விவசாயம் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடைக்கும் கோடைக்கும் நாங்கள் என்றைக்குமே கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த பால் ஊற்றுறவங்களாம் ஆரோக்கிய பாலுக்கு ஊற்றுவாங்க. அப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு எப்போவுமே நிரந்தரமான பணம் தருவாங்க, மற்ற கம்பெனிக்கெலாம் நாங்கள் பணம் கொடுத்தோம்னா அவங்க கூட்டுவாங்க, குறைப்பாங்க. ஆடைக்கும் கோடைக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஆடைக்கும் கோடைக்கும்னா என்னது? எல்லா காலத்துக்கும் எல்லா பருவத்துக்கும் ஆட்கொள்ளுதல். சரிங்களா? ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல். எல்லா பருவத்துக்குமே ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா என்னது? ஆணி கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல்னா இருப்பிடத்தை நிலை பெறச் செய்தல். ஆணி மாதிரி நல்லா ஊண்டி நிற்கணும். சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணி கொள்ளுதல்னா இருப்பிடத்தை நிலை பெறச் செய்து கொள்ளுதல். ஆணித்தரம். ஆணித்தரம்னா அது ஆணித்தரமாக சொல்கிறேன் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஆணித்தரம்னா முதற்சரம், அதாவது உறுதியாக சொல்கிறது. ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம். ஆளாப்பறத்தல். ஆளாப்பறத்தல் என்னது? பணத்துக்காக பாவம் ஆளா பறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திண்டாடுதல். ஆவிச்சேர்த்தல். ஆவிச்சேர்த்தல்னா கட்டி அணைத்தல். ஆவிச்சேர்த்தல்னா கட்டி அணைத்தல். அடுத்து வந்து ஆழம் பார்த்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஒருவனுடைய மன ஓட்டத்தை அறிகிறது. ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். அவனுடைய மனம், அவனுடைய அறிவு இதெல்லாம் ஆராய்தல். அவன் வந்து திறமை உள்ளவனா, திறமை இல்லாதவனா, இவன் அதுக்கு தகுதியானவனா இல்லையான்னு பார்க்குறது தான் என்னது? ஆழம் பார்த்தல். அடுத்து ஆளும் பாலுமாய். ஆளும் பாலுமாய்னா சீர்கேடாய் வீணாக. ஆறப்பொடுதல். ஆறப்பொடுதல்னா என்னது? காலம் தாழ்த்துதல் ஏன்னா காலத்தை நீட்டித்தல். ஆறல் பீரல். ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது. ஆரவமர. ஆரவமர. ஆறாமரன்னு சொல்லுவாங்களே, ஆறாமர உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ ஆரவமரன்னா அமைதியாக இருக்கிறது. அடுத்து ஆற்றாமாட்டாமை. ஆற்றாமாட்டாமைன்னு என்னது? என்னால் ஆற்றாமை தாங்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஆற்றமாட்டாமைன்னு என்னது? முடியாமை, இல்லைன்னா தாங்கிக் கொள்ள முடியாமை. ஆற்றறுத்தல். ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல். ஆற்றறுத்தல்னா இடையில் கைவிடுதல். ஆற்றுப்படுத்துதல். நமக்கு தெரியும், ஆற்றுப்படை நூல்களில் படிச்சிருப்போம். வழி செலுத்துதல் இல்லைன்னா வழிப்படுத்துதல். அடுத்து பாருங்கள், இசகு பிசகு. இசக்கு பிசகு அப்படின்னா என்னது? முறைகேடு. இசைகேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இசைவுகேடு. இசைவு அப்படின்னா தமிழ் வார்த்தை, நம்ம அதுக்கு வேற்றுமொழியில் உத்தரவு, அனுமதி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இசைவுங்கிறது தான் தூய தமிழ் வார்த்தை. அப்போ இசைவுகேடு அப்படின்னா பொருத்தமின்மை இல்லைன்னா காரியக்கேடு. இடக்கரடக்கல் அப்படின்னா என்னது? சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை. சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை. இப்போ பார்த்தோம்லே அறம்பாடல், அது மாதிரி தான். அடுத்து இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம், இடையூறு அப்படின்ற பொருள். இடங்கெட்ட பாவி. இடங்கெட்ட பாவின்னா என்னது? சீரழிந்தவன். இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா என்னது? ஒழுங்கற்ற சொல். இடங்கேடு அப்படின்னா வறுமை, தாறுமாறு. இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல். நீ ரொம்ப தான் இடம் கொடுக்குற, அட்வான்டேஜ் கொடுக்குற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அது அவங்கள பெருசாக கண்டிக்காமல் இருக்கிறது. அப்போ கண்டிப்பின்றி நடக்க விடுத்தல் ஏன்னா பிடிகொடுத்தல். அடுத்து பாருங்கள்,
இடம்படுதல். இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல். இடம்படுதல்னா விசாலித்தல். இடம் பண்ணுதல். இடம் பண்ணுதல்னா உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் தான் வந்து என்னது இடம் பண்ணுதல். அடுத்து இடித்துரைத்தல். இடித்துரைத்தல்னால் நமக்கு தெரியும், வற்புறுத்தி கூறுதல் இல்லைன்னா அழுத்தி சொல்கிறது. அடுத்து இடுக்கு பிள்ளை. இடுக்கு பிள்ளைனா இடையில் இருக்கக்கூடிய பிள்ளை, அப்போ கை குழந்தை. அடுத்து இடுக்கு முடுக்கு. இடுக்கு முடுக்குன்னா மூளை முடுக்கு. இடுமருந்து. இடுமருந்துன்னா வசிய மருந்து. இப்போ தொக்கெடுக்கிறது அந்த மாதிரிலாம் திரும்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ யாருக்காவது உடம்பு முடியல, வயிறு வலிக்குது அப்படின்னா போய் தொக்கெடுக்கணும் பார்த்தா மருந்து வச்சுருக்காங்க, இடுமருந்து இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இடுமருந்துன்னா வசிய மருந்து. ஒருத்தரை தன் விருப்பத்திற்கு ஏற்ற போல் ஆட்டுவிப்பதற்காக வைக்கக்கூடிய மருந்து தான் வசிய மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இடைக்கிடை அப்படின்னா இடையில இடையில ஊடே ஊடே, சரிங்களா? அடுத்து இடைக்கொள்ளை. இடைக்கொள்ளைனா ஊடு தட்டுறது, சரிங்களா? இடைக்கொள்ளைனா ஊடு தட்டு. இடைச்சுவர். இடைச்சுவர்னா என்னது இடையூறு. இடைத்தட்டு அப்படின்னா இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை. இடைத்தெரிந்து. இடைத்தெரிந்துன்னா செவ்வி அறிந்து. இடைவிடாமல் அப்படின்னா இடைவிடாமல் எப்போதும். இடைவெட்டிலே அப்படின்னா என்னது தற்செயலாக போயிட்டு இருந்தேன், பொருளில் இடவெட்டிலே வந்தால் அப்படி பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இடைவெட்டிலேனா என்னது தற்செயலாக. தற்செயலாக. அடுத்து இடை கட்டுதல். இடை கட்டுதல்னா இல்லாத ஏற்றி சொல்கிறது, நல்லா கதை கட்டி விட்றான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிக்கணும், இட்டு கட்டுதல்லாம். இட்டு கட்டுதல் அப்படின்னா அது இல்லாத முள்ளாதையும் சொல்கிறது. அடுத்து இமை பொறுத்தல் அப்படின்னா இமை கண்ணிமை இருக்குல்லையா, அது இமை பொறுத்தல்னா அது தூக்கம் வருது, உறங்குதல், தூக்கம் அடைதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா அது இருபொருள் பட பேசுதல். இரண்டரை கலத்தல்னா என்னது முக்தி அடைதல், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒன்றாயிருது, சரிங்களா? அப்போ இரண்டரை கலத்தல் என்னது இறைவனோடு நம்ம முக்தி அடைதல். இரண்டில் மூன்று அப்படின்னா என்னது 2 3 4 ஒரு தரம். இரண்டில் மூன்று அப்படிங்கிற மரபுத்தொடர்க்கான பொருள் வந்து என்னது 2 3 4 ஒரு தரம். இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா என்னது மாலை பொழுது. ரெண்டும் கெட்ட நேரம்னா என்னது பகலும் அல்லாமல் இரவும் அல்லாமல் இருக்கக்கூடியது மாலை பொழுது, அந்தி பொழுது. அடுத்து இரண்டும் கெட்டான்னா அதே போல் தான், நன்மை தீமை தெரியாதவன். இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். ரெண்டகம் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அப்போ இரண்டு நினைத்தல்னா நல்லது நினச்சிக்கும் போதே கெட்டது நினைக்கிறது, இரண்டாவதான். அப்போ இரண்டு நினைத்தல் என்னது கெடுதி நினைத்தல். இரண்டு படுதல் அப்படின்னா என்னது, ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அப்போ ஊர் ரெண்டு பட்டுருச்சுன்னா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருவாங்க. ஒரு திருவிழா வரும்போது இவன் ஒரு திருவிழா வைப்பான், அவன் ஒரு திருவிழா வைப்பான். அப்போ ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அப்போ ரெண்டு படுதல் என்னது பிரிவு ஏற்படுதல், பிரிவுபடுத்துதல், ஐயுறுதல். அடுத்து ரெண்டெட்டில் வா, போனோடனே 2 எட்டில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது போனோடனே 2 எட்டில் வந்துடனா 2 8 வச்சுன்னு வந்துட முடியுமா? கிடையாது, விரைவில் வருதல், சரிங்களா? விரைவில். 2 எட்டில்னா விரைவில். இருதலை கொள்ளி. இருதலை கொள்ளினா எப்பக்கத்தும் துன்பம் செய்வது, 2 பக்கமே துன்பம் செய்கிறது. அடுத்து இருதலை மணியன் அப்படின்னா குறளை சொல்வோன். குறளை சொல்வோன் தான் வந்து இருதலை மணியன். இருவல் நொறுவல். இருவல் நொறுவல்னா இடிந்தும் மிடியாதும் இல்லை, இடிந்து இடியாது இருக்கிறது, சரிங்களா? இப்போ இந்த அரிசி குருணையாக இருக்குல்லையா, அதை இது மாதிரி சொல்லுவாங்க. இருவல் நொறுவல் அப்படின்னா இடித்து இடிக்காமல் இருக்கிறது, அதாவது அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு, இதை தான் வந்து என்னது இருவல் நொறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், இல்லாததும் பொல்லாததும். இல்லாததும் பொல்லாததும்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பது. இளம்படுதல். இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். இலைமறை காய் அப்படின்னா என்னது மறைபொருள், காய் உள்ளே இருக்கும், இலை மேலே மறைச்சிட்ருக்கும். அப்போ இலைமறை காய்னா என்னது மறைபொருள். இலவு கடித்தல். இலவு கடித்தல்னால் வீணுக்கு முயற்சி செய்கிறது, சரிங்களா? வீணுக்கு முயற்சி செய்தல். அடுத்து இழவு கொடுத்தல். இலவு கொடுத்தல்னால் என்னது துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல் அப்படின்னா என்னது, நம்ம பார்த்தோம்னா அலைக்கழித்தல், அதுவும் இதுவும் ஒன்று தான், கிட்டத்தட்ட அலைய வைத்தல். இழுக்கடித்தல்னால் இழுத்தடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அலைய வைத்தல். இழுப்பறித்தல். இழுப்பறித்தல்னால் வலிந்து கொள்ளுதல், சரிங்களா? இழுப்பறித்தல்னால் என்னது இழுத்து பறிக்கிறது, வலிந்து மற்றவருடைய பொருள் நம்ம கொள்ளுதல். கொள்ளுதல்னால் அதை எடுத்துக்கிறது, இல்லைன்னா போராடுதல். அடுத்து இழுத்து விடுதல். இழுத்து விடுதல்னால் ஒன்று நேரத்தை நீட்டித்து விடுதல், சரிங்களா? ஒரு காலத்தை ஒரு செயலை செய்கிறதுக்கு இழுத்து விட்டான்னு அது நீட்டித்து விடுதல், வெளிப்படுத்துதல். ஒரு பொருளை ஒரு மறைஞ்சிருக்கிறத இழுத்து விடுறதுன்னு அது வெளிப்படுத்துதல், இல்லைன்னா புதிதாக உண்டாக்குதல். அடுத்து இழுப்பு பறிப்பாதல்.
இங்கே இருக்கு பாருங்கள், இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா என்னது? போராட்டமாதல், போதியதும் போதாதுமாதல். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட இழுப்பறி நிலை இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அப்போ இழுப்பு பறித்தல் அப்போ என்னது? போராட்டமாதல், போதியதும் போதாதமா பற்றியும் பத்தாமல் இருக்கிறது. அடுத்து இளநாக்கடித்தல். இளநாக்கடித்தல்னால் உடன்படாதது போல் காட்டுறதான் இளநாக்கடித்தல். இழிச்சவாய் பட்டம் அப்படின்னா என்னது? ஒன்றும் தெரியாது, சரியான இழிச்சவாய்டானது அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு பட்டம். இனிப்பு காட்டுதல். இனிப்பு காட்டுதல் அப்படின்னா என்னது? அவா உண்டாக்குதல், ஆசை உண்டாக்குறது. அடுத்து இன்னார் இனியர் அப்படின்னா இன்னார் இனியர் அப்படின்னா என்னது? பகைவரும் நண்பரும். சரிங்களா? இன்னார் அப்படின்னா பகைவர், இனியர்னா நண்பர். அடுத்து இன்னார் இணையர். இங்கே பாருங்கள், வார்த்தைகள் வித்தியாசம் பாருங்கள். இன்னார் இனியர் அதை தான் கூட்டி இன்னார் இனியர். அடுத்து இன்னார் இணையர். இன்னார் இணையர் அப்படின்னா என்னது? இருத்தன்மை உள்ளவர்கள். சரிங்களா? இருத்தன்மை உள்ளவர்கள். அடுத்து ஈ ஆடவில்லை அப்படின்னா என்னது? மிகுந்த கவலையா. மோத்தில் ஈ ஆடலை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, என்னது? மிகுந்த கவலையாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், ஈடுகட்டுதல். ஈடுகட்டுதல் அப்படின்னா என்னது? பிணை கொடுத்தல். ஈட்டுக்கீடு. ஈட்டுக்கீடுனா சரிக்கு சரி, ஈட்டுக்கீடு எடைக்கு எடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தான். அப்போ சரிக்கு சரி. ஈடேறுதல் அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நம்ம மேடேறி வர்றது, உய்வடைதல், உயர்ந்து வர்றது. ஈரொட்டு. ஈரொட்டுன்னா என்னது? உறுதியின்மை. ஈரொட்டுனா உறுதியின்மை. ஈவிரக்கம். ஈவிரக்கம்னா என்னது? மனக்கசிவு. ஈவு சோர்வு. ஈவு சோர்வு அப்படின்னா என்னது? சமயம். ஈவு சோர்வுன்னா சமயம். உச்சி குளிதல் என்னது? மிக்க மகிழ்ச்சி அடைதல். உச்சி கோட்டுதல் என்னது? ரெண்டு அர்த்தத்தில் வரும். ஒன்று வெறுப்பு குறி காட்டுறது, இன்னொன்று பரிதாபப்படுறது. சரிங்களா? அடுத்து உடம்பெடுத்தல். உடம்பெடுத்தல்னா என்னது? பிறத்தல், செயலுடையவனாதல். சரிங்களா? செயலுடையனாதல். உடம்பெடுத்தல்னா என்னது? பிறத்தல், செயலுடையனாதல். அடுத்து உடன்கையில். உடன்கையில்னா என்னது? உடனே காசை கொடுத்தோன்னே கையில் வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்ல, அது. உடன்போக்கு அப்படின்னது? பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்வது. உடன்போக்கு நம்ம சங்க இலக்கியத்தில் படிச்சிருப்போம். உடன்போக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பெற்றவங்களுக்கு தெரியாமல் தலைவி தலைவனுடன் போய் சந்திச்சுட்டு வரதான் உடன்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உடனுக்குடனே. உடனுக்குடனேனா என்னது? அப்போதைக்கு அப்பயே. உடனுக்குடனேனா அப்போதுக்கு அப்போதே, அப்போதைக்கு அப்போது. அடுத்து உடனொத்தவன். உடனொத்தவனா என்னது? உனக்கு ஒத்தவன். ஒத்தவன் என்னது? சமமானவன். உடன் ஒத்தவன்னா சரிக்கு சமமானவன், சமமானவன். உடும்பு நாக்கன். உடும்பு நாக்கன்னா உடும்புக்கு 2 நாக்கு இருக்கும். உடும்பு நாக்கன்னா என்னது? வஞ்சகன். உடுமாற்று அப்படின்னா என்னது? உடு அப்படின்னா உடை. அப்போ உடை மாற்று இல்லைன்னா நடைமுறை பாவனையெல்லாம் மாறுதலே, அதுதான் உடுமாற்று. அடுத்து உடைப்பிற் போடுதல். உடைப்பிற் போடுதல் அப்படின்னா தூக்கி உடப்பில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. உன் பேச்சு தூக்கி உடப்பில் போடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்னது? அகலத்தெழுதல், ஒதுக்கி வைக்கிறது. அடுத்து உடைப்பெடுத்தல் அப்படின்னா என்னது? வெள்ளத்தார் கரையளித்தல். அதாவது வெள்ளம் மடை உடைஞ்சிரும்ல, அதுதான் உடைப்பெடுத்தல். ஆறு உடைப்பெடுத்துருச்சு, குளம் உடைப்பெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெள்ளத்தால் கரை அழிதல். உட்கிடக்கை அப்படின்னா என்னது? உட்கருத்து. உட்புகுதல். உட்புகுதல்னால் உள்ளே செல்லுதல் இல்லைன்னா ஆழ்ந்து கவனித்தல். உண்டாயிருத்தல்னா என்னது? கரு உண்டாயிருக்கிறது. புதுசாக திருமணம் ஆனவனா சொல்லுவாங்க மருமக உண்டாயிருக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்னது? சூழ்கொண்டு இருத்தல், கரு உண்டாகுதல். அடுத்து பாருங்கள், உண்டியர் புரட்டு. மன்னிக்கணும், உண்டியர் புரட்டு அப்படின்னா என்னது? பண மோசடி. உண்டியல் புரட்டு. உண்டியல்னால் என்னது? பணம் சம்மந்தப்பட்டது, நமக்கு தெரியும். அப்போ புரட்டுனா அது மோசடி, தீஞ்செயல் தெரியும். அப்போ உண்டியர் புரட்டுனா பண மோசம். உதப்பிவாயன் அப்படின்னா என்னது? எச்சில் தெரிக்க பேசுவோனதை உதப்பிவாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உதவாக்கட்டை. பயனற்ற. நம்ம பேச்சு வழக்கு சொல்கிறோம் இல்லையா, உதவாக்கரை. உதவாக்கரைன்னு சொல்கிறத உதவாக்கட்டைங்கிறதான் சரியானது. அப்போ உதவாக்கட்டைனா பயனற்றவன். உதறுகாலி. உதறுகாலினா என்னது? காலை இழுத்து நடப்பவன், நடப்பவள், உதறுகாலி. அடுத்து உப்பிலா பேச்சுன்னா என்னது? பயனற்ற உரையாடல் தான் உப்பிலா பேச்சு. அடுத்து கொட்டுதல். உச்சு கொட்டுதல் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தான் கொட்டுதல் அப்படின்னா அப்படின்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல். அடுத்து உயிர் விடுதல் அப்படின்னா என்னது? இதுக்காக நான் உயிரை கொடுத்து பாடுபட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, மிக பாடுபடுதல் இல்லைன்னா இறத்தல். அடுத்து உரித்து வைத்தல் என்னது? வெளிப்படுத்தி வைக்கிறது ஒன்று. இன்னொன்று நேரப்பா அச்சில் வாத்த மாதிரியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேரப்பாதல். அடுத்து உருக்குலைதல். உருக்குலைதல்னால் முன்னாடி இருந்த உருவம் அழிந்து மெலிந்து போகிறது, மேனி மெலிதல். சரிங்களா? முன்னுருவம் அழிதல், மேனி மெலிதல். இப்போ யாராவது ஆளை இழைச்சி போயிட்டாங்க உடம்பு முடியாமல் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தானா, என்னப்பா ஆளை உருக்குலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உருட்டி போடுதல் அப்படின்னா அது பேச்சால் மருட்டி வெல்லுதல்.
ஆள் உருட்டு மிரட்டாக பேசுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்னது பேச்சால் மருட்டி வெல்லுதல், ஏன்னா அழித்து விடுதல் தான் உருட்டி போட்டுறாங்க, வாழ்க்கையே உருட்டி போட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அப்போ அழித்து விடுதல். எக்கச்சக்கம் எசகு பிசகுன்னா தாறுமாறு. எடாத வெடுப்பு அப்படின்னா என்னது தகாத செயல் இல்லைன்னா அரிய செயல் தான் வந்து என்னது எடாத வெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எடுத்த எடுப்பில் என்னது உடனே. எடுத்தபடி அப்படின்னா என்னது உடனே முன்னாயத்தமின்றி. எடுத்து சொல்லுதல் அப்படின்னா என்னது சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல், அதான் வந்து எடுத்து சொல்லுதல். யாருக்காவது அவனுக்கு புத்திமதி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அறிவு கூறுதல், சிறப்பித்து சொல்லுதல். எடுத்து போடுதல் அப்படின்னா என்னது நீக்குதல், திடுக்கிடச் செய்தல். எடுத்தெறிதல் அப்படின்னா என்னது அலட்சியம் பண்ணுறது. சரிங்களா, லட்சியம் பண்ணுறதுன்னா அதை மதிக்கிறது. அலட்சியம் ஆப்பட்டால் அலட்சியம், அதுக்கு எதிர்மறையாயிரும். அப்போ அலட்சியம் பண்ணுதல், வார்த்தையை வந்து மதிக்காமல் அலட்சியம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ எடுத்தறிதல். அடுத்து எடுப்பெடுத்தல் என்னது அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை, நமக்கு தெரியும் எடுப்பார் கைப்பிள்ளைனா யாவருக்கும் எல்லாருக்குமே வசப்படக்கூடியவன், யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவனை வந்து எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதே போல் சூதறியாதவன், சரிங்களா, கள்ளங்கபடம் இல்லாதவன். எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கு தன் அதிகாரம் செல்லுதல், எங்கும் எல்லா இடங்களையும் தன்னுடைய அதிகாரம் செல்லுதல் தான் எட்டுக்கண் விட்டெறிதல். எட்டிற்பத்தில் அப்படின்னா இடையிடையே, 8-10 அப்படின்னா இடையிடையே. எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய பொருள். எய்ப்பில் வைப்பு அப்படின்னா என்னது எதிர்காலத்துக்காக நம்ம எடுத்து வைக்கக்கூடியது. வைப்பு அப்படின்னாலே இருப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இழைத்த காலத்தில் என்னது நம்ம முடியாமல் போகிறப்ப உதவுவதற்காக நம்ம எடுத்து சேர்த்து வைக்கக்கூடிய பொருளை தான் எய்ப்பில் வைப்பு அப்படிங்கிற மரபுத்தொடர் குறிக்குது. அடுத்து எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா என்னது ஒன்று விடாமல் படிக்கிறது. எண்ணி பார்க்குறாங்க, காசு நோட்டு என்னமோ சொல்லலை, எண்ணி பார்த்துட்றாங்கன்ட்டு, அதுபோல் இப்போ எழுத்தெண்ணி படித்தல் என்னது ஒன்று விடாமல் படிக்கிறது. அடுத்து எள்ளளவும், எள்ளு வந்து மிகச்சிறியதாக இருக்கும். அப்போ எள்ளளவும் அப்படின்னா என்னது சிறிதளவும். ஏக்கன் போக்கன், ஏக்கி போக்கி அப்படின்னா என்னது ஒன்றுக்கும் உதவாதவன். ஏக்கன் போக்கன்னா ஒன்றுக்கும் உதவாதவன், ஏக்கி போக்கினா ஒன்றுக்கும் உதவாதவள். ஏச்சு காட்டுதல் அப்படின்னா என்னது பழிப்பை சுட்டி காட்டுதல். சரிங்களா, ஏச்சு காட்டுதல்னா பழிப்பை சுட்டி காட்டுதல். ஏடாகுடம் அப்படின்னா என்னது தாறுமாறு, இவன் சரியான ஏடாகுடமான ஆள் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, தாறுமாறு. ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா என்னது விதண்டாவாதம். ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, விதண்டாவாதம். ஏட்டுச்சுரக்காய் அப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது. ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டுச்சுரக்காய் அப்படின்னா அந்த ஏட்டில் வரையப்பட்டிருக்கக்கூடிய சுரக்காயானது கறினா குழம்பு சமையல், அதுக்கு வச்சு சமைக்க முடியுமா, அந்த படத்தை வச்சு முடியாது, அதான் சொல்லுவாங்க ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு. அப்போ அதுக்கு என்ன, இந்த மரபு தொடருக்கு என்ன பொருள்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. சரிங்களா, அனுபவம் இல்லாத கல்வி அறிவு. அடுத்து பாருங்கள், ஏட்டுப்படிப்பு அப்படின்னா உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு. வெறும் புத்தகத்தை மட்டும் படித்தா வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியாது, உலக வாழ்வையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஏனல் கோணல்னா என்னது ஒழுங்கின்மை, கோணல்னாலே ஒழுங்கின்மை. அடுத்து ஏனுக்கோன் அப்படின்னா என்னது எதிரடையான பேச்சு. ஏனுக்கோன்னா எதிரடையான பேச்சு. ஏதுங்கெட்டவன் அப்படின்னா என்னது எதுவுமே இல்லாதவன், பயனற்றவன். அடுத்து ஏப்பை சாப்பை பாருங்க, ஏப்பை சாப்பைனா என்னது, ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது, ஏப்பை சாப்பைனா பயனற்றது. ஏய்ப்பு காட்டுதல் அது ஏய்த்தல் அப்படின்னாலே ஏமாற்றுதல் அப்படின்ற பொருள். அப்போ ஏய்ப்பு காட்டுதல்னா நயவஞ்சகம் செய்தல். அடுத்து ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல் காட்டி செய்யக்கூடிய குறும்பு. நான் வந்து என்னது அவனு அறியாதவன் போல் காட்டிக்கிற குறும்பு தான் ஏழை குறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏறக்கட்டுதல்னால் ஒரு சில பகுதியெலாம் என்ன சொல்லுவாங்க, கடையை மூடிட்டு போகணும்னா கடையை ஏறக்கட்டு அப்படின்வாங்க, அதாவது முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு. அப்போ ஏறக்கட்டுதல்னால் அடியோடு நிறுத்துதல். இன்னொன்று ஏறக்கட்டுதல் அப்படின்னா அப்படின்னா உயரம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குல்லையா, அப்போ உயரக்கட்டுதல், அடியோடு நிறுத்துதல். அதாவது என்னது இந்த வேலையை இதோட ஏறக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏறக்கட்டுதல். நம்மளே கூட நிறைய தடவை நினச்சிருப்போம், போதுண்டா சாமி டிஎன்பிசிக்கு படித்ததும் போதும் அப்படின்னு நினச்சிருப்போமா, நான் வேலைக்கு போயிட்டு ஏதாவது பார்க்குறேன்ட்டு இதோடு இதை ஏறக்கட்டுறப்பெல்லாம் நினச்சிருப்போம். ஆனால் எவ்வளவு தான் தோல்விகள் வந்தாலும் உங்களுடைய தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் விடுங்கள். ஏற இறங்க பார்க்கறது என்னது, மேலும் கீழும் பார்த்தல். ஏற இறங்க பார்த்தல்னா மேலும் கீழையும் பார்க்கறது. ஏற வாங்குதல் அப்படின்னா என்னது, விலகி இருத்தல்,
முழுதும் விலைக்கு பெறுதல். சரிங்களா, ஏற வாங்குதல்னா முழுசும் விலைக்கு வாங்குறது, இல்லைன்னா விலையிருத்தல். அடுத்து ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சி. ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சின்னா என்னது? ஏற்ற தாழ்ச்சிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏற்ற குறைச்சல்லையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏற்றம்னா உயர்வு, குறைச்சலாம் கம்மி. அப்போ என்னது? உயர்வு தாழ்வு. ஏற்ற தாழ்வுனா பெருமை சிறுமை. ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல். ஏன் எண்ணுதல்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல். அடுத்து ஐது நொய்தாக. ஐது நொய்தாக அப்படின்னா என்னது? மிக லேசாக. ஒட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். அது குறிக்கக்கூடிய மரபுத்தோட தான் ஒட்ட போடுதல், தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஒட்டிக்கிரட்டி அப்படின்னா அது வா பார்த்துக்கலாமா, நீயே நான் ஒட்டிக்கிரட்டி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 1/2 பங்கு. ஆக்சுவலாக அது நம்ம சொல்கிறது ஒத்திக்கிரட்டியாக பார்த்துக்கலாமான்னு சொல்கிறது. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பணம் கொடுக்குறாங்க, வட்டி தரணும்னா நான் ஒத்தைக்கு ரெட்டை வட்டி தர்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒத்திக்கு ரெட்டியாக தர்றேன் அப்படின்வாங்க. அந்த இடத்துல தான் இதை கரெக்டாக பயன்படுத்தாங்க. அப்போ ஒரு வட்டி தர இடத்துல 2 வட்டியாக தர்றேன்னு சொல்லுவாங்களே அது. அப்போ ஒட்டிக்கு ரெட்டினா 1/2 பங்கு. ஒட்டி கொடுத்தல். ஒட்டி கொடுத்தல்னா என்னது? உறுதி பண்ணி தருதல். வீட்டை ஒத்தி கொடுறதுன்னு சொல்லுவாங்களா. இவ்வளோ குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணி தருவாங்களே, அதான் ஒத்தி கொடுறதுன்னு நம்ம பேச்சொல்லுக்கு சொல்கிறோம். ஒட்டி கொடுத்தல். அடுத்து ஒட்டு மொத்தம்னா என்னது? முழுவதுமாக, மொத்தமாக, முழு மொத்தம். அடுத்து ஒட்டுவார் ஒட்டி. ஒட்டுவார் ஒட்டின்னா நோயை சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய நோயை ஒட்டுவார் ஒட்டின்னு வாங்க. தொற்று நோய், ஒட்டு நோய். அடுத்து பாருங்கள், ஒத்துக்கு பொதுக்கு பண்ணுதல். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா என்னது? பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னா பொருளை மோசம் செய்கிறது, இல்லைன்னா சொத்தை மறைத்து வைத்தல். ஒத்துப்பாடுதல். ஒத்துப்பாடுதல் அப்படின்னா என்னது? ஆமோதித்தல். நல்லா ஒத்து உதுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒத்துப்பாடுதல்னா ஆமோதித்தல். ஒருவர் சொல்கிறது அப்படியே ஆமோதித்து ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துழைத்தல் அப்படின்னா அது பலரோடு உளமொத்து உழைத்தல் தான் என்னது? ஒத்துழைத்தல். மற்றவர்களோடு சேர்ந்து நம்ம மனசார ஒத்துழைச்சு அவர்களோடு சேர்ந்து வேலை பார்க்குறத சொல்கிறது தான் ஒத்துழைத்தல். பலரோடு உளமொத்து உழைத்தல். ஒத்து கொடுத்தல் அப்படின்னா என்னது? ஒத்து கொடுத்தல் பொறுப்பேற்றல், கணக்கு கட்டுவகை சொல்லுதல். சரிங்களா, ஒத்து கொடுத்தல்னா ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லும் இல்லையா, ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒத்து கொடுத்தல்னா பொறுப்பேற்றல், கணக்கு கட்டுவகை சொல்லுதல். ஒரு காலில் நிற்றல்னா என்னது? விடாப்பிடியாக நிற்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது. ஒரு கை பார்த்தல் அப்படின்னா என்னது? வெல்ல முயல்தல். நான் ஒரு கை பார்க்குறேன்னு அது வெற்றி பெறதுக்கு முயற்சி செய்தல். ஒரு கையாக இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாக இருக்கிறது, ஒற்றுமையோடு இருத்தல். ஒரு கையாக நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கையாக இருத்தல், ஒரே பக்கமாக இருப்போம். பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். சரிங்களா, பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். அடுத்து ஒரு சொல் வாசகன். ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொல் பிறலாதவன். அவன் சொன்ன சொல் மாறமாட்டான்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஒரு சொல் வாசகன்னா சொற்பிறலாதவன். ஒரு தலை அப்படின்னா என்னது? ஒரு பக்க சார்பு, ஒரு சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாளை அப்படின்னா என்னது? நாள் செல்ல செல்ல, ஒரு நாளைக்கு ஒருக்கா போயிட்டே இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு நாள் போக போக. அடுத்து ஒரு போக்காய் போதல் அப்படின்னா என்னது? திரும்பி வராது போதல், ஒரே போக்காக போகிறது, திரும்பி வராமல் போகிறது. ஒரு மடை செய்தல். ஒரு மடை செய்தல்னா ஒருமுகமாக்குதல். ஒரு மடை செய்தல் என்றால் ஒருமுகமாக்குதல். ஒருமுகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லோரும் ஒரேபடியாக பேசுதல், எல்லோரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்களே, அதான் என்னது? ஒருமுகமாய் பேசுதல். ஒரு வழிப்படுதல். ஒரு வழிப்படுதல்னா ஒற்றுமைப்படுதல். ஒளிவு மறைவு அப்படின்னா என்னது? ரகசியம், அருமறை. சரிங்களா, மறைந்துள்ளது, மறை. மறைனா இந்த மறை வேதம்ங்க. சரிங்களா, அருமறைனா ரகசியம். அடுத்து ஒன்றரை கண்ணன். ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றரை கண்ணன் நம்ம யாரையும் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா, ஒன்றரை கண்ணனா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றுக்கு மற்றவன். ஒன்றுக்கு மற்றவன்னா என்னது? ஒன்றுக்கும் இல்லாதவன் சொல்லுவோம் இல்லையா, பயனற்றவன். ஒன்று கூடுதல் அப்படின்னா என்னது? ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுத்துதல். இந்த பக்கத்தோடு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒன்று கொத்தையாதல். ஒன்று கொத்தையாதல்னா என்னது? அரைகுறையாதல். சரிங்களா, ஒன்று கொத்தையாதல்னா அரைகுறையாதல். அடுத்து ஒன்று மற்றவன் அப்படின்னா என்னது? அறிஞன், அதற்கு எதிர்ப்பு தான் வரிஞன். ஒன்றுமில்லாதவன், அறிவற்றவன். சரிங்களா, ஒன்று மற்றவன்னா வரிஞன். ஒன்று பாதி அப்படின்னா என்னது? ஏறக்குறைய பாதி. ஒன்றில் பாதினா ஏறக்குறைய பாதி.
ஓட வைத்தல் அப்படின்னா என்னது, உறுதிப்படுத்தல், புடமிடுதல். சரிங்களா, புடமிடுதல்லாம் என்னது, அதுக்கு உரம் கொடுத்து ஊக்கம் கொடுக்குது, ஓட வைத்தல். அடுத்து ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா பெருமுயற்சி எடுத்தல். ஓடி ஆடி பார்த்தல்னா பெரும் முயற்சி எடுத்தல். ஓட்டை சாட்டை அப்படிங்கிற மரபுத்தொடருக்கான பொருள் வந்து என்னது, ஓட்டை சாட்டைன்னா பயனற்றது. ஓட்டை பாத்திரம் பயன்படுமா, கிடையாது. அப்போ ஓட்டை உடைசல் அப்படின்னா என்னது, சிதைந்த பண்டங்களை வந்து ஓட்டை உடசலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓட்டை வாயன்னா ரகசியத்தை வச்சுருக்காம எம்பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அவனை தான் ஓட்டை வாயன்னு சொல்லுவாங்க. மறையினை வெளியிடுபவன், அதாவது மறைந்துள்ளதை வெளிப்படுத்துகிறவன். ஓட்டம் காட்டுதல் அப்படிங்கிற மரபுத்தொடர் வந்து ஓடுவது போல் நடித்தல். சரிங்களா, ஓடுவது போல் நடித்தல் அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடியதான் ஓட்டம் காட்டுதல்ங்கிற மரபுத்தொடர். இதோடு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கோம். மீண்டும் இருக்கக்கூடியதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.